ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். ஹாரிக்கு ஒரு அண்ணன் இருக்கான், உங்களுக்கு தெரியுமா? ஹாரிக்கு அண்ணன் இருக்கான்னு சொல்லும் போதே ஷாக்காக இருக்குல்ல. அண்ணன் மட்டும் கிடையாது, அந்த அண்ணனுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ ஹாரியோட பசங்களும் ஹாரியோட அண்ணன் பசங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை தான் என்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வேறு லெவலில் கொஞ்சம் சைடு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹாரியும் நைனா இன்னும் எவ்வளோ தூரம் தான் ஏன் நடக்கணும், கொஞ்சம் வாயை திறந்து சொல்லன்ட்டு சொல்ல உடனே அவங்க அப்பாவும் டே மகனே இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டான்வார். உடனே ஹாரியும் 1/4 மணி நேரமாக கொஞ்சம் தூரம்ட்டு கால் வலிக்கு நடக்க வச்சுட்டு எப்போதாயா நம்ம வயல் வரும்ன்ட்டு கேட்க இப்போ தூரத்துலேருந்து ஒரு குரல், ஹே ஹாரி எப்படா இருக்குன்ட்டு பார்த்தா நம்ம ஹாரியோட அண்ணன் சமாஷி. நம்ம ஹாரியும் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி இருப்பேன்ட்டு எனக்கே தெரியலன்னு. இப்போ நம்ம தலைவனும் ஹாரியோட அண்ணன் பையன் கிட்ட என்னடா பெருசாக வளர்ந்துட்டியே, உனக்கு புரி டான்ஸ் ஆட தெரியுமாடா எருமைன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பானா. இப்போ இட்சுக்கியும் வந்த உடனே வில்லங்கத்தை ஆரம்பிச்சிட்டான்டா வாடு பையன், இவன்ட்டு இருந்து தப்பிக்கிறது பெரும் படம் இருக்குமென்ட்டு புலம்பிட்டு இருப்பான். இப்போ ஹாரியோட அண்ணன் பொண்ணு நட்சுக்கியில் அழகா அவளோட தாத்தா கிட்ட போயிட்டு மொட்டை தாத்தா எப்படி இருக்கீங்கன்ட்டு கேட்க அவரும் ஆஹா என் பேத்திக்கு என்ன பாசம்ட்டு புரிச்சு போவார். அடுத்து ஹாரியோட அம்மாவும் ஹீமாவரியை வாங்கிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்க இந்த மாதிரி ஃபேமிலியாக பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வயலுக்கு போயிட்டு தேவையில்லாத புல்லெல்லாம் பிடுங்க ஆரம்பிப்பாங்க. அங்கே நட்சுக்கி புல்லை பிடுங்க சொன்னால் புழுவை பிடுங்கிட்டு சின்சனண்ணா இங்கே பாருங்களேன்ட்டு சொல்ல நம்ம தலைவனும் நட்சுக்கியோட அண்ணனை பார்த்துட்டு என்னடா கேம் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அவன் கிட்ட போயிட்டு டே எனக்கு ஒரே ஒரு ஆட்டம் கொடுடான்ட்டு கேட்பான். அந்த பையனை கொடுக்கவே மாட்டான். இப்போ ஷின்சனோட தாத்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு வயசு பையன் கேம் ஆடலாமாடான்னு சொல்லிட்டு அவர் இப்படிங்க அந்த கேம் ஆடிட்டு இருப்பாரா. உடனே நம்ம தலைவனும் தாத்தா உனக்கு பார்வை ஃபியூஸ் போய் 10 வருஷம் ஆச்சு, உனக்கு எதுக்கு கேம் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஹாரி பார்த்துட்டு நைனா சின்ன பசங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க சொன்னா அவங்க கேம் எடுத்து ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் திட்டிட்டு இருப்பாரு. இப்போ ஹாரியோட அண்ணங்க வந்துட்டு டே இட்சுக்கி சின்ன பசங்க ஃபோனில் கேம்லாம் ஆடக்கூடாது, ஒழுங்கா நைனா கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு இவரும் கேட்டுட்டு இருக்க உடனே அந்த பையனும் அடா போடா டேடி நைனா நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீம்பா இருப்பான். இப்போ அந்த பையனோட தங்கச்சி நட்சுக்கி கை ஃபுல்லாக புழுவை கொண்டு வந்துட்டு டே அண்ணா காட்டு ஆ காட்டுறான்னு சொல்ல உடனே அவனும் காட்டவா ஆளு விடுடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடலான்ட்டு பார்ப்பான். உடனே நம்ம தலைவன் இந்த பக்கமாக மண்புழு கெட்டப்பில் வந்துட்டு காட்ட சொன்னால் காட்ட மாட்டியாடான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கலான்ட்டு வருவானா. உடனே அந்த பையனும் ஆளை விடுங்கடா அடின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். இவங்களும் துறைச்சிக்கிட்டே போவாங்க. உடனே அந்த பையனும் வேகமாக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கையிலேருந்து கத்தியை வாங்கிக்கிட்டு அந்த புல் எல்லாத்தையுமே பிடுங்கி போட ஆரம்பிப்பான். உடனே அவங்க அப்பாவும் என்னடா அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சான்ட்டு கேட்க உடனே அவனும் இல்லை எனக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷின்சான் மேலேயும் நட்சுக்கி மேலேயும் இருக்கிற கடுப்பில் அந்த புல் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இருப்பான். இப்போ மிச்சியும் அந்த பையனோட அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மிச்சி என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட பையன் ஷின்சான் எப்போவுமே ஜாலியான டைப் பண்ணுவாங்க. உடனே அவங்களும் ஆனால் என்னோட பையன் இட்சுக்கி கொஞ்சம் இல்லை ரொம்பவே சீரியஸான டைப் பண்ணுவாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வயிற்றுல கையை வச்சுப்பாங்க. உடனே மிக்சியும் பார்த்துட்டு என்னாச்சுங்கன்னு கேட்க அவங்களும் தெரியலங்க வயிறு ரொம்ப வலிக்குதுன்னுவாங்க. உடனே மிட்சியும் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேராக ஹாரி கிட்ட போயிட்டு ஹாரியோட காதலியே ஹாரி ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்ட்டு நினைக்கிறேன்ட்டு சொல்ல இது அந்த பையன் கேட்டுருவான். பட் அரையும் குறையுமா கேட்டுருவான். ஆமாம் என்ன நினச்சிப்பானா நம்ம அம்மா உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை போல் அதை தான் நம்ம கிட்ட தெரியப்படுத்தாமல் இவங்க மறைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ ஹாரியும் டே அண்ணா என்னமோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு போல அது எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ அவங்க அண்ணனும் என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதை பற்றிடா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க ஹாரியும் என்னடா நீ தெரியாத மாதிரியே நடிக்கிறேன்னு. இப்போ மிட்ஸியும் நேரம் அவங்க அண்ணனோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிவிட ஆக்சுவலி அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க, சாதாரண வயிறு வலி தான், மிக்சி தான் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, அவங்களும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மெல்லமாக நடந்து போயிடுவாங்க. இப்போ அந்த பையனும் அம்மான்ட்டு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவானா. மிக்சி போய்ட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு டேய் கொஞ்ச நேரம் சும்மா இல்லடா அவங்க போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ட்டு சொல்ல அந்த பையனும் அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறாங்களேன்ட்டு அவங்களே பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த பையனோட தங்கச்சி அங்கே வந்துட்டு என்ன நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு கேட்க உடனே அந்த பையனும் நட்சுக்கி நம்ம அம்மாவுக்கு என்னமோ ஒரு டிசீஸ் இருக்கு போல அதனால தான் அவங்க பாதியிலே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மிக்சியில் என்ன அலூரா சத்தம் கேட்குது, நட்சுக்கி அலூரியாமான்னு கேட்க நட்சுக்கியில் நான் அலூலியன் வா. இப்போ இட்சுக்கியில்
அழுவுறது நாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருப்பான். இப்போ ஹாரியை காட்டுறாங்க. அவரும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த மிக்ஸி நம்ம ப்ரெக்னென்சின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால், ஆனால் இவன் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, ஒருவேளை மிக்ஸி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும்னு சொல்லிட்டு ஹாரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவனும் நட்சுக்கிக்கு மரத்து மேலே தொங்கி விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பான். இப்போ இட்சுக்கியும் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். அடுத்து இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு வழியாக அந்த இடத்தையே க்ளீன் பண்ணி முடிச்சிடுவாங்க. இப்போ ஹாரி அண்ணனோட ஒய்ஃப் அங்கே வந்துட்டு, அப்பாட இப்போ என்னோடய வயிறு வலி ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேராக மிக்ஸி காதில் போயிட்டு, தெரியாமல் முந்தானத்து வச்ச முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டுட்டேன், அதனால தான்ப்பா திடீர்னு வயிறு வலி வந்துருச்சுன்னுவாங்க. உடனே மிக்ஸியும் இவ்வளோதானா, நான் கூட ப்ரெக்னென்சின்னு ஏமாந்து போயிட்டேன்ட்டு அப்படியே ஷாக் ஆவாங்க. இப்போ ஹாரியும் போய் இந்த மிக்ஸி சொன்னதை போய் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இவரும் தலை குனிஞ்சு நிற்பார். இப்போ அங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் சரி, ரொம்ப நேரமாக இட்சுக்கியை ஆளவே காணுமே, அவன் எங்கே போனான்னு கேட்க, இப்போ அவனோட தங்கச்சி நட்சுக்கி அங்கே வந்துட்டு, அம்மா இந்த அண்ணங்காரன் இருக்கானே, உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இந்த பக்கமாக தான் ஓடி போனான்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கிறவங்களும் அட கடவுளே, இப்போ அவனை வேற தேடி கண்டுபிடிக்கணும், எல்லாம் போய் தேடுங்கடான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக இட்சுக்கி தேடி போவாங்க. பட் அந்த பயமுள்ள யார் கண்ணுக்குமே சிக்க மாட்டான். இப்போ டாக்ஸி டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு நம்ம இட்சுக்கியை பார்த்துட்டு, டே தம்பி, இங்கே என்னடா தனியாக உட்காந்துட்டு இருக்க, வீட்டிலேருந்து தனியாக தொலைஞ்சி வெளியே வந்துட்டியா என்ன, நான் வேணும் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டிலே விட்டுருவான்னு கேட்க, உடனே இட்சுக்கியும் புரிஞ்சு போச்சு நீங்கள் யாருன்ட்டு, என்னை கடத்தி கொண்டு போயிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட காசு கேட்பீங்க, கரெக்டாக நான் சொல்கிறது ஒழுங்காக நீங்கள் போயிடுங்க, என்னை நான் பார்த்துப்பேன்ட்டு சொல்ல, உடனே அந்த டாக்ஸி டிரைவரும் வாய் இல்லைன்னா இவனை நாய் தூயின் போய்டுன்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவார். இப்போ இட்சுக்கியோட அப்பாவும் டே பையா எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் பதறி போய் தேடிட்டு இருப்பார். இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அந்த வழியில் போயிட்டு இருப்பார். இட்சுக்கியோட அப்பா தேடுறத பார்த்துட்டு உடனே இவரும் என்னங்க நீங்கள் யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, உடனே அவரும் ஆமாங்க என் பையனை காணும்னு சொல்ல, உடனே அந்த டாக்ஸி டிரைவரும் நான் ஒரு பையன் தனியாக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தேன், ஒருவேளை உங்கள் பையனாக கூட இருக்கலாம், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவரும் இட்சுக்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இப்போ இவருக்கும் அவங்க பையனை பார்த்ததில் செம்ம சந்தோஷம். அதுக்கடுத்து அவங்க பையன்கிட்ட கேட்பாரு, எதுக்கடா இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு தனியாக வெளியே வந்தன்ட்டு. அதுக்கு அவங்க பையனும் இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதை நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்க, அதனால தான் நான் கடுப்பில் வெளியே வந்துட்டேன்மா. இப்போ அவங்க அப்பாவும் அடே கிறுக்கு மென்டல், நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு முந்தானத்தை வச்சு முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டதுனால லைட்டாக வயிறு வலியாம், அவ்வளோதான், இந்த மிக்ஸி தான் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டாங்க, ஆனால் நீ எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி பாதியிலேயே போகன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. உடனே அவங்க பையனும் மன்னிச்சிடுங்க டாடி, தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல இவங்க அப்படியே சால்வ் ஆகிடுவாங்க. இந்த டைமில் தான் ஒரு காட்டு பண்ணி இவங்கள முட்டை வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கும். இட்சுக்கிக்கெலாம் செம்ம பயமாயிடும். ஹாரியோட பிரதர் தான் முன்னாடி நின்றுக்கிட்டு கவலைப்படாத இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பன்னியோட தந்தத்தை பிடிச்சி தூக்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. பண்ணி நாக்க விட்டு அது வந்த வழியை பார்த்து அப்படியே ஓடிடும். இட்சுக்கிக்கோ அவங்க அப்பா அவனை காப்பாற்றினதுனாச்சு செம்ம சந்தோஷம். அடுத்து இவங்க 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக வீட்டில் டின்னர்லாம் தடபுடலாம் ரெடியாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.